வணக்கம். எம்டிஎம் சேனலில் நம்ம இது வரைக்கும் எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோங்க. இது வித்தியாசமான வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். இவ்வளோ சின்ன வயசில் ஒரு பையனால் விவசாயம் இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமான்னு நாங்களே பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு பர்சனை பற்றி தான் நான் காட்ட போகிறேன். அது வேறு யாரும் இல்லைங்க, இவர் தான். வாங்க அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குட்டி விவசாயி, எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி நீங்கள் எங்கே இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் சரத். நான் 7th படிக்கிறேன். நான் குப்பைப்பாளையம் குறும்பாளையத்தில் இருக்கேன். சரத், இவ்வளோ குட்டி வயசில் உங்கள் வயசு பசங்க எல்லோரும் வீடியோ கேம் மொபைல்னு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா இதில் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ தட் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சரத். ஆனால் நீங்கள் இந்த சின்ன வயசில் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ஓகே, இருந்தாலும் எப்படி உங்களால் இந்த விவசாய வேலைக்குள்ளே இப்படி வர முடிஞ்சது? அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல இதை நம்ம எடுத்து பண்ணணுன்றது? இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக எங்கள் அப்பா லண்டன் போயிட்டார். ஸோ தட் அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இதை ரெண்டலுக்கு கொடுத்துடலாம், வேணாம் ஏதாவது விற்றுடலாம், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நல்லா போயிட்டுருக்க இந்த தோட்டத்தை ஏன் உங்கள் அம்மா கொடுக்க சொன்னாங்க? அதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி புல்லெல்லாம் வளர்ந்துருக்கிறதுக்கு பிடுங்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. சப்போஸ் கிடைச்சாலும் லேபர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுங்காட்டிக்கு எங்கள் அம்மா வேணாம் விற்றுடலாம், அந்த மாதிரி முடிவுக்கு போயிட்டாங்க. ஓகே, இந்த பிரச்சனையெல்லாம் அம்மா சொன்னாங்க சரி. ஆனால் இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு மிஷின் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இது வாங்கலான்ற ஐடியா எப்படி வந்தது? எங்கள் அம்மாட்ட நான் விற்காத, அப்புறமா நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த எம்டிஎம்மில் பவர் வீடர் மிஷின் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இதை வாங்க எங்கள் அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தந்துட்டேன். அப்படி இந்த மிஷினை வச்சு உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்றத சொல்ல முடியுமா? நாங்கள் இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு மினி டிராக்டர் தான் வச்சு களை எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு இதிலெல்லாம் களை எடுக்க முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்லலாம் விட்டு களை எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த மிஷினில் பார்த்துட்டிங்கன்னா 2.5 to 4 அடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த பின்னை கழட்டிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இழுத்துட்டு இந்த பின்னில் போட்டிங்கன்னா நான் சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வாங்கும்போது இந்த கலப்பை போட்டு தருவாங்க. இப்போது பார் எடுக்கணுன்னா பல எருதில் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி எடுக்கணுன்னா இதையை கழட்டிட்டு இதை எடுத்து மாட்டி உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலப்பையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா 1/2 அடி வரைக்கும், அப்புறம் வெளியே தள்ளினீங்கன்னா 1.5 அடி வரைக்கும் தேவையான பார் எடுத்துக்கலாம். இதில் அந்தளவுக்கு பயன்பாடு இருக்குது. உயரம் கம்மியாக இருக்கிறவங்க இதை லூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஹைட்டுக்கு கம்மி பண்ணிக்கலாம். பெரியவங்க ஓட்டுற மாதிரி இருந்தால் மறுபடியும் லூஸ் பண்ணிட்டு ஹைட் பண்ணி மறுபடியும் டைட் பண்ணி வச்சுட்டா அவங்க ஹைட்டுக்கு கரெக்டாக தள்ளிக்கலாம். எனக்கு இந்த வண்டியிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஹெட்லைட் தான். இது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது 4 நேரம் ஆயிடுது. அப்படிங்கும்போது நான் வண்டி ஓட்டினா எனக்கு வெளிச்சம் பத்தாது. ஆனால் இந்த வண்டியில் அந்த ஆப்ஷன் தந்துருக்குறாங்க. இது நான் ஓட்டும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த வளம் வந்துட்டு சப்போஸ் நம்ம ஓட்டிட்டு கொண்டு போய் வீட்டில் நிப்பாட்டினா ஒரு குழந்தைங்க வந்து இப்படின்னு தொட்டால் அது சுட்டு வச்சிரும். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வலை கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப பயன்பாடாக இருக்குது. இங்கே ஒரு டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதிலலாம் நான் டூல்ஸ் வைக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் ஸ்நாக்ஸ் போட்டு ஓட்டும்போது சாப்பிட்டே ஓட்டிக்குவேன். நம்ம எம்டிஎம் காவேரி பவரோட விவசாயிகளின் சிரமங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குன்றத ரொம்பவே அழகாக சொல்லிட்டீங்க மிஸ்டர் சரத். இது போல் பல விவசாயிகளின் தோட்டத்தில் பட்டையை கிளப்பிட்டு இருக்க இந்த நம்ம காவேரி பவர் வீடருக்கு ஸ்பெஷலாக தனிநபர் மானியம் ரூபாய் 15,000 கொடுத்துட்ருக்கோங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 44,800 வரும். இப்போ முதல்ல புக் பண்ணுற ஒரு 50 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் 15,000 தள்ளுபடி போக 29,800 இந்த மிஷினை நம்ம கொடுத்துட்ருக்கோம். வித் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை இந்த மானியத்தில் வாங்குறவங்களுக்கு இது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜரும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணும்னா வீடியோவில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.